தேநீர் விருந்த விஜய் புறக்கணிச்சிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, அவங்களும் இந்த மாநில அரசு இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் விஜய் அவர்களை பற்றி நான் இப்ப அதிகமாக கருத்து சொல்றதில்லை. இன்னொரு களத்தில் 6 மாத காலம் களத்தில் இருந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு, என்ன பண்ண போறாரு, ஒரு கொள்கை அடிப்படையில் கொள்கை ரீதியாக அவர் என்ன சொல்கிறார்கள், அந்த கொள்கை ரீதியாக நமது தமிழகம் வேறு ஒரு பாதையில் எடுத்துச் செல்ல அவரால் முடியுமா முடியாதா என்பதை சிந்தித்து பார்த்த பிறகு கொள்கை எதிரி பாஜக ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க. எதற்காக எதிர்க்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் இன்று குடியரசு தினத்தன்று அதை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அப்படி இருந்தால் அவர் விஜய் அவர்கள் முதல் மீட்டிங்லே அன்பு சகோதரர் முதல் மீட்டிங்ல கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் கவர்னர் எதுக்கு போய் பார்த்தான்னு தெரியல. ஒருவேளை கவர்னர் நீங்க இருக்கக்கூடாது போய் கேட்க போனாரான்னு தெரியல. அதே அவர் கொள்கை தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஜித் அவர்களுக்கு பாராட்டு. நான் ஏற்கனவே இந்த கார் ரேஸ்ல போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகும் மறுபடியும் அந்த டீம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சிறந்த முறையிலே அதை வழிநடத்தி சென்றிருக்கிறார். அவருக்கு கிடைத்த விருது பாரத பிரதமர் அவர்கள் இங்க 13 பேருக்கு இங்க விருது கிடைச்சிருக்கு. 139 பேர் இந்தியா தழுவி கிடைத்த அனைவருக்கும் எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.